உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்னடி இது? அம்மா தேடிட்டு இருக்க பணம். நான் தான் ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். அம்மாக்கு தெரியாம கிச்சன்ல வச்சிருங்க. இப்ப என்னத்த சொல்றீங்க? இவ எடுத்துக்கவே மாட்டான்னு சொன்னீங்க. சொந்த வீட்லயே திருடி இருக்கா. என்னம்மா என்ன திருடின்லாம் சொல்ற? அப்புறம் சொல்லாம எடுத்துட்டு போறதுக்கு பேரு திருட்டு தானே? இது ஒண்ணுதான் பாக்கியா இருந்துச்சு. இப்ப இதையும் ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு வீட்ல திருடி இருக்க, நாளைக்கு வெளியில திருடுவ. உன்னை என்ன செய்யறதுன்னு தெரியல. திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு. போக போக இன்னும் கெட்ட குட்டி சவராதான் போறிய தவிர திருந்துற மாதிரி தெரியல. உன்னால என் நிம்மதியே போச்சு. ஜானகி, சாப்பாடு எடுத்துட்டு எங்க போற? நாய்க்கு போட போறேன். ஜானகி சொன்னா கேளு. என்ன ஜானகி அக்கா, நாய்க்கெல்லாம் நல்ல சாப்பாடு போடுறீங்க போல இருக்கு. உன் வேலையை பார்த்து போடி. ரொம்ப தான். ஜானகி, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அவளை ஏன் இப்படி பண்றான்னு கேளுங்க. இவளால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. பாட்டி, என்னவா? உங்க அம்மா இன்னும் சாப்பிடவே இல்ல. அவசரமா ஒரு டூல்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால தான் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போனேன். இதேமா இவ்வளவு பெரிய விஷயமாக்குற? நீ வா, நம்ம போய் சாப்பிடலாம். ஏய் விடை, மரியாதை எங்கிறது போயிடு. உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. மா, நீயாவது மத்தியானத்துல இருந்து தான் சாப்பிடல. நான் காலைல இருந்தே சாப்பிடாம இருக்கேன். உனக்கு தான் தெரியும்ல, சாப்பாடு கொடுக்காம ரூம்ல அடிச்சு வச்சல. நான் பயங்கர பசியில இருக்கேம்மா. ஒரு வயசு பொண்ணு முழு நாள் கொலை பட்டினியா இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? ஆமாமா, ஆமா. ஆமா, வாமா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஏய், தப்பு பண்ணிட்டோமேன்னு கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்காடி? ஏண்டி இவ்வளவு திட்டனே, அதுக்காவது சொன்ன இருக்கா? தின்றதுக்கு அலைஞ்சிட்டு இருக்க. இத பாரு, உனக்கு பசிக்குதுன்னா கொட்டிக்க போ. என்ன ஏண்டி கூப்பிட்டு இருக்க? உன்னை பெத்த பாவத்துக்கு நான் பட்டினி கிடந்து சாகுறேன். இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேனா? நான் மானஸ்தி. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். எப்படியாவது சாப்பிட வைக்கணுமே. ஐடியா. வாடா ராசா. அலேக்கா. ஆரம்பிச்சிடும். ஐயோ, என்ன சத்தம் இது? ஐயோ, சத்யா, சத்யா, அம்மாடி சத்யா, சத்யா. ஐயோ, சத்யா, என்ன பாது? சத்யா, சத்யா, என்னத்த? அத்தை, என்னாச்சத்த? பசியில மயங்கிட்ட போல இருக்கு. அம்மாவும் பொண்ணு ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல. அந்த தண்ணி எடு. சத்யா, அம்மாடி கண்ண தர. இங்க பாரு. சத்யா, 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 இங்க பாரு. பாத்தீங்களா சார், நீங்க எப்படி நிக்கிறீங்க, உங்க பொண்ணு எப்படி நிக்கிறான்னு? கிளாஸ் டீச்சரே அடிச்சிருக்கா சார். டீச்சர் அடிச்சியா? எதுக்குடா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் அடிப்பாளாம். நீங்க தப்பு பண்ணீங்களா சார்? தப்பு பண்ண ஒரு பையனை விட்டுட்டு தப்பே பண்ணாத என்ன அடிச்சார்ப்பா? அப்ப அடிப்பா சார். ஏண்டா வாத்தியார் உன்னை எத்தனை அடி அடிச்சாரு? ஒரு அடி அடிச்சார்ப்பா. நீ வாத்தியாரை எத்தனை அடி அடிச்ச? நானும் ஒரு அடி தான் அடிச்சேன். ஏண்டா நமக்கு ஒண்ணு கொடுத்தா நம்ம ரெண்டா திருப்பி கொடுக்கணும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன்ல. வாத்தியாரை போய் ஒரு அடி போட்டுட்டு வா போ. வடிவேலு, இப்படிதான் நீங்க உங்க பொண்ணை கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்கணும். இப்படி ஆம்பளை மாதிரி வளர்த்தீங்கன்னா அவ ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும். அது என்ன மேடம், பொம்பளை புள்ள மாதிரி வளர்க்கணுங்கிறது?
அதுவும் நீங்க ஒரு பொம்பளையா இருந்துட்டு இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கும் போது தான் ஆச்சரியமா இருக்கு. ஆணும் பொண்ணும் சரி சமன்னு ஸ்கூல்ல சொல்லி தரீங்க. அதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு சரியா தெரியல போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இது தெரியாம தான் நாங்க இத்தனை பிள்ளைங்களை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கோம். சார், டிசி கிழிச்சு கொடுத்து அனுப்புங்க சார். இவளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். டிசியை கிழிச்சதுக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்களே வச்சுக்கோங்க. மேடம், அவ அறிவை வளர்க்கணுங்கிறதுக்காக நான் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்கல. என் பொண்ணு பிறப்புலயே புத்திசாலி தான். 4 பிள்ளைங்களோட சேர்ந்தா நல்லதை கெட்டதை தெரிஞ்சுக்குவாளேன்னு தான் அவளை நான் அனுப்புனேன். பொண்ணுன்னா அடங்கி தான் போகணும்னு நினைக்கிற எந்த ஸ்கூலும் என் பொண்ணுக்கு தேவையில்லை. நீ வாடா. அப்பா, என்னப்பா நீ பாட்டுக்கு ஸ்கூல் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்ட. அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆமா, அத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நீ சொல்லிடாத. அம்மாவுக்கு தெரிஞ்சது பத்திரகாளி ஆயிடும். அந்த பயம் இருக்குல்ல, அப்படியே நீ அங்க அப்படி சொன்ன அந்த பக்கம் போலாம். பாருடா, வாத்தியார் அடிச்சது நீயே ஏன் மேல பழிய போடுறியா? சரி, இப்ப அம்மாவுக்கு ஒரு வழி சொல்லு. இங்க நடந்தது எதையும் அம்மா கிட்ட சொல்லிடாத. அப்புறம் நாளைக்கு அம்மா என்ன ஸ்கூலுக்கு போக சொல்லுமே. அது நீ டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி அப்பாவோட மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துரு. உனக்கு நான் எல்லா வேலையும் கத்து கொடுத்துறேன். நீயே பெரிய மெக்கானிக் ஆயிடுவ. ஏப்பா, நீயே பெரிய மெக்கானிக் ஆவல, நீ சொல்லி கொடுத்து நான் எப்படிப்பா பெரிய மெக்கானிக் ஆவேன்? மக்கு மெக்கானிக். புடிப்பா. சத்யா நில்லுடா. ஏய், மாப்பிள்ளை எப்படி சும்மா தக தகன்னு செவ செவன்னு எம்ஜிஆர் மாதிரி ஜொலிக்கிறார்ல. திவ்யாவுக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ளை தான். பாருமா. பேபி, உனக்காக தான் வாங்கினது. இவ்ளோ நேரமா நான் உன் கூட தானே இருந்தேன். சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான். குடு. ரொம்ப நல்லா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.